மேம் இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனை வந்து மிகப்பெரிய இஷ்யூ ஆகி இப்போ சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் நின்றுருக்கு மேம். அதுக்கு டெல்லியில் வந்து கனிமொழி அவர்கள் பேசும்போது ஒரு ஆஃப்டர் ஆல் ஜஸ்ட் ஒரு சர்வே கல் தான் அது, அதில் தீபம் ஏற்றணும்னு ஏன் இவ்வளோ கலவரம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்களே மேம். கருணாநிதியை மெரினா பீச்லேயே தான் சமாதி வைக்கணும்னு சொல்லி எடப்பாடியார் காலில் விழுந்தீங்கல்ல, உங்க அப்பாருக்கு மட்டும் சமாதி வைக்கணும்னா பீச்லேயே தான் வைக்கணும். ஆனா எங்களுக்கு எங்க கோவிலுக்கு தீபம் எங்க ஏற்றணும் அதுக்குன்னு ஒரு தீபத்துணை கட்டி வச்சிருக்காங்க எங்க முன்னோர்கள். அங்க போய் ஏத்தணும்னா ஏன் உனக்கு இங்கே தான் ஏத்தணுமானா? அப்ப எவ்வளவு ஆணவம் திமிரு உங்களுக்கு இருக்கு. பொம்பளையா இருந்தாலும் நல்ல செருப்பால் அடிச்ச மாதிரி செஞ்சுட்டாங்க ஐயா. சூடு மறக்காத அம்மா கேள்வி கேட்டாங்கல்ல, கொஞ்சம் கூட சொரணையே இல்லாம ஜட மாதிரி நிக்கிறானே. 100 வருஷம் பழமை வாய்ந்த பல கோவில்களை இடிச்சிருக்கேன்னு பப்ளிக்கா மைக்க பிடிச்சு கூவின டிஆர் பாலு அவர்கள் இருந்த கட்சி தான் நீங்க. 100 வருஷம் கோயிலை இடிச்சிருக்கேன் இதே டிஆர் பாலு. அதாவது ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியை சார்ந்தவங்களை எல்லாரும் விபச்சாரிகள்னு உங்களை யாரும் அடையாளம் காட்ட சொன்னாங்க? இந்துவாக இருக்கிற வரை சூத்திரன், சூத்திரனாக இருக்கிற வரை நான் நீ விபச்சாரியின் மகன். பாத்தேடா அவயாரே ஒத்துட்டான். அப்புறம் அவரோட என்ன பேச்சு? அதாவது இன்னைக்கு வீரமணி அவர்கள் சொல்றாரு மகாபாரதமே ஒரு விபச்சார ஏடு. அதுல எங்கெங்கெல்லாம் அசிங்கமா இருக்கோ அதை மட்டும் எடுத்து அண்ணா ஒரு புத்தகமா போடுறாரு. இவர் ஆரம்பிக்கிற கட்சி தான் திமுக. அப்ப இங்க இருக்கிறவனோட பேச்சும் சிந்தனையும் எப்படி இருக்கும்? எப்ப பார்த்தாலும் காட்டு காட்டு காட்டு, நீ வாழ்ந்து காமிடு ஊடு, நம்ம 2 பேரோட ஃபியூச்சர் பிளான் என்ன அதை காட்டு. பெரிய முத்தமிழறிஞர் அது இதுன்னு சொல்றாங்க. கருணாநிதி பேசுறதெல்லாம் ஏயா உன் கட்சிக்காரன் தான் மைக்க பிடிச்சா அவன் பொண்டாட்டிய பத்தி பேசுற சாரிகள் கட்சி நீங்க தாயா. நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் அடிக்கிறது. அதாவது அணிலுக்கு 3 கோடு வந்தது ராமர் தடவினதுனாலயா, அப்ப சீதைக்கு ஏன் 3 கோடு வரல? இதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல. என் நாக்குல அவங்கள மாதிரி வெக்கமான சூடு சொரணை இல்லாம என்னால பேச முடியாது. நிலவேண்டா அவன் முழுசா நினைஞ்சவன் 50 ரூபாய் கொடுத்து அம்மனமா நடப்பான். சேத்துல பொருள்ற பண்ணியோட சண்டை போட்டா நமக்கு தானே நாத்தம். அதுக்காக அவன் எது செஞ்சாலும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? இன்னைக்கு அவனா நாமளான் பாத்துடலாமா? ஒரு சிம்பிள் சேலஞ்ச் விடுறோமா கனிமொழி அவர்களே, அடுத்த வாட்டி நீங்க எம்பி பதவிக்காக எம்பி எலெக்ஷன்ல உங்க தூத்துக்குடி தொகுதியில நிக்கும் போது தில் இருந்தா இது சர்வே கல்லு, கல்லெல்லாம் கடவுளா கும்பிடுறவங்க நீங்க தமிழர்கள்னு பேசி பாருங்கம்மா. ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான். சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. இன்ஷா அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ், அல்லேலூயா, ஜெய் ஆஞ்சநேயா, நமோ நாராயணா. அதாவது இன்னைக்கு தமிழனின் மரபை அவ்வளோ கொச்சப்படுத்தும் இந்த ஆட்சி கொசு, டெங்கு, மலேரியா மாதிரி எதிர்க்க கூடாது. தமிழக மக்கள் துரத்தி அடிக்கணும் தமிழ்நாட்டை விட்டுன்ற. அதுல வேற நம்ம முக்காடு முதலமைச்சர் அவங்க கோவில்ல சொல்ற மந்திரம்லாம் அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா படு கேவலமா இருக்குமா சார்? நீங்க போட்ட ட்வீட் தான் சார் படு கேவலமா இருக்கு. டேஷ் அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு முதலமைச்சர். சுனாப்பானா லேசாதான் வாங்கியிருக்கு. எப்பயும் போல ரெகுலரா போய்கிட்டு யாரும் ரசிக்க முடியாது. ஆமா, மாமதுரைக்கு தேவை வளர்ச்சி அரசியலா அல்லது டேஷ் அரசியலா? என்ன சார் டேஷ் இது? 5 வருஷம் உங்க தமிழ்நாட்டின் ஆட்சி டேஷ், உங்க மக்களின் வாழ்வாதார சீர்கேடு டேஷ். நீங்க தமிழனுக்கு பண்ணது டேஷ், தமிழ் மண்ணுக்கு பண்ணது டேஷ், தமிழ் மொழிக்கு பண்ணது டேஷ். ஆக மொத்தம் நீங்க பண்ணதே சார். ஏன் அசிங்கப்பட்டு விட்ட நீ என்ன?
வீட்டுல ஒரே சண்டை சாப்பிட முடியல, வாங்க முடியல, கண்ட மணிக்கு ஏச்சு விடுது. எங்க தான் போனபடி எங்க அத்தை கிட்ட எல்லாருமே கிளிக்க ஆரம்பிச்சாச்சு. சி நீ மனுஷனா நீ? இதுக்கு பகிரங்கமா கண்டனம் தெரிவிக்கிறேன். ஏன்னா மக்கள் வந்து விடியல் தர போறான்னு ஒருத்தரை வந்து அந்த பதவியில கொண்டு வந்து உட்கார வச்ச அந்த ஒரே ஒரு சீர்கேடுக்காக, அந்த ஒரே ஒரு தமிழ்நாட்டை பிடிச்ச சனிக்காக இந்த ஒரு டேஷ் அரசியலை ஃபேஸ் பண்ற வேண்டியிருக்கு. ஒரு தமிழனும் ஒரு நாளும் தினமும் பிரச்சனை, ஒரு பிரச்சனையிலேயே படுத்து பிரச்சனையிலேயே எந்திரிக்கிற மக்களாக நம்ம இருக்கிறோம். சோறு நீர்லாம் சாப்பிடுறது இல்ல. காலையில ஒரு பிரச்சனை, அது காலை உணவு. மதியம் ஒரு பிரச்சனை, அது மதிய உணவு. அதாவது மாமதுரைக்கு தேவை என்ன? ஃபர்ஸ்ட் நீ தமிழ்நாட்டுக்கு தேவை என்னன்னு பாரியா. இங்க வர முதலீடு எல்லாம் பக்கத்து நாட்டுக்கு போயிட்டு இருக்கு, ஓடிட்டு இருக்காங்க. நம்ம காவாமொழி அவர்கள் சொல்ற மாதிரி அது சர்வே தூணா இருக்கட்டுமா, அது எது வேணா இருக்கட்டுமா, அது அந்த திருப்பன்றம் கோவிலோட இடம். அவங்க தீபம் ஏத்திட்டு போறாங்க, கல்லுல ஏத்துறாங்க, தரையில ஏத்துறாங்க, பூஜை பண்றாங்க, சாமி சிலை வைக்கிறாங்க, என்ன வேணா பண்ணிட்டு போட்டுமே. உங்களுக்கு என்னமா பிரச்சனை? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நான் கேக்குறேன், அங்க லோக்கல் தர்காக்கு ஏதாவது பிரச்சனையா? அங்க லோக்கல் முஸ்லிம்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா, போராட்டம் எழுப்பினாங்களா? அவங்களுக்கு அது பிரச்சனையா இருந்துச்சுன்னா அவங்க அங்க நின்று போராட்டம் பண்ணியிருப்பாங்களே. இந்த பிரச்சனைக்கு ஆரம்பமே பாத்தீங்கன்னா திமுக தான். திமுக முழுக்க இந்த இடத்துல வந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா தானே நிக்கிறாங்க. ஏங்க இஸ்லாமியர் வந்து தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொன்னா நீங்க மறுபடியும் இஸ்லாமியருக்கு ஆதரவு, இஸ்லாமியருக்கு ஆதரவுன்றீங்க. எந்த முஸ்லீமாவது தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொன்னா முஸ்லீம் ஓட்டுக்காக திமுக அரசியல் பண்றாங்கன்னு சொல்ல வரீங்களா? இதுக்கு அப்பட்டமா அரசியல் பண்ணுதுங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இங்க கலவரத்தை கண்ட்ரோல் பண்ற மாதிரி நடிக்கிறியா? இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தானே மக்கள் கிட்ட ஜாதி பெரிய மதத்து பெரிய சொல்லி அரசியல் பண்ண போறீங்க? உங்களால நேர்மையா உண்மையா அரசியல் பண்ண முடியாதடா? இல்ல, அங்க இருந்த முஸ்லிம்களும் நல்லபடியா தான் ஒத்துமையா தான் இருக்காங்க. இவங்க வேணுக்குன்னு மத கலவரம் தூண்டணும்னு இன்னைக்கு கனிமொழி அவர்கள் தேவையில்லாம அப்படின்றாங்களே. அந்த தேவையில்லாம பண்றது நீங்க தாமா. பழைய டீட் பண்ணியா? அதையா இன்னும் மைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படியா? உங்க அம்மா பல்சு, உங்க அப்பா பல்சு, உங்க பொண்டாடி பல்சு, நீயே பல்சு, எல்லாரும் க்ளோஸ் பண்ணலாமா? தமிழ்நாடு வந்து வந்தோரை வாழ வைக்கும் தமிழ்நாடு. நம்ம தமிழ் மக்கள் வந்து இன்னைக்கு மொழியை தாண்டி, மதத்தை தாண்டி, இனத்தை தாண்டி எல்லாரும் ஒத்துமையா அண்ணன் தம்பி மாதிரி ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கோம். ஒரு அரசியல் பண்ண நினைக்கும் ஒரு ஓட்டு பிச்சைக்காக, வெறும் அந்த ஓட்டு பிச்சைக்காக ஒரு அரசியல் பண்ண நினைக்கும் இந்த திமுக அகதிகள் தமிழ்நாட்டை விட்டு வெளியேற்றப்பட வேண்டும். நீ ஊருக்கு கிளம்பு. நீ ஊருக்கு கிளம்பு. என்ன சகல, நான் இங்க தானே படுக்க மாட்டேன்னு சொன்னேன், மொட்டை மாடியில படுக்க மாட்டேன்னு சொன்னா என்ன அப்படி கோச்சிக்கிற நீ? மூடிட்டிங்க படுறான் கொய்யால கக்கூச நார் அடிச்சுட்டு சவுண்டா விடுற. எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசா ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு, வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க. ஊசியை போட்டு போவா? நான் எதுக்கு ஊசி போடணும்? நீங்க முகராசியான ஆளா இருக்கீங்க, வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும்.